ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கார், அவரோட சுக்கிரன் இருக்கார். இந்த வாரம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும், இறையருள் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு நீங்கள் இப்பயே தயார் பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அத்தனையுமே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இனி வரும் காலங்களில் நீங்கள் கடன் வாங்க, ஏதாவது ஒரு கடன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கடன் இல்லாதவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா குரு 2ல் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பாதிப்புகளை குறைய உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு செய்வேன், நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது எஃபர்ட் கொடுங்க. என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். விவசாயத்தில் இருந்ததுன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நல்லா இருக்குது. யூக வணிகங்கள் அத்தனையுமே கை கொடுக்கும். ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லைங்கிறக்காக கிரிப்டோவில் கொண்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சுமார். ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமானையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.